நாமக்கல் ஊராட்சி ஒன்றியம் ரங்கப்பநாயக்கன்பாளையம் ஊராட்சியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வீடுகள் தோறும் சென்று வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை மாவட்ட ஆட்சியர் திரு லி மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். கோனூர் ஊராட்சி கந்தம்பாளையம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் நிறுவன சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் புதிய நிரந்தர கட்டடத்தை மாவட்ட ஆட்சியர் லி மதுபாலன் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கையில், நாடு முழுவதும் 39 இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனங்களுக்கு ஆதரவு வழங்கி வருகிறது என்றும், அவற்றில் 14 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகின்றன. நாமக்கல் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனமானது கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கு தொழில் முனைவோர் திறனை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு தொழில் முனைவு பயிற்சிகளை வழங்கி வருகிறது என்றார். செய்தியாளர்கள் வழங்கும் தகவல்கள் கடைக்கோடி மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்றும், வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பான செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு வி பழனிசாமி நாமக்கல்லில் கூறியுள்ளார். இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கு நாமக்கல்லில் கடந்த 30ஆம் தேதி நடைபெற்றது. இந்த பயிலரங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு யாதவ் கிரிஷ் அசோக் செய்தியாளர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக காவல் மற்றும் உணவு பாதுகாப்பு துறைகள் இணைந்து அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு 72 கடைகள் மூடப்பட்டுள்ளன. போதைப் பொருட்கள் குறித்து மாவட்டத்தில் 295 கிராம அளவிலான கண்காணிப்பு குழு மூலம் கண்காணிக்கப்படுவதாகவும் கூறினார். முன்னதாக நாமக்கல் கோழிப்பனை தொழிலில் உணவு பாதுகாப்பு நிறுவன சவால்கள் தற்போதைய நிலவரம் என்னும் தலைப்பில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கோழிப்பண்ணை அறிவியல் துறை பேராசிரியர் திரு டி கண்ணன் விளக்கம் அளித்து பேசினார். மேலும் திருச்சிராப்பள்ளி தேசிய தொழில்நுட்ப நிறுவன முதல்வர் டாக்டர் ST ரமேஷ் தேசிய கல்விக் கொள்கை, கல்வி சீரமைப்பு தகவல்களை வழங்குவதில் ஊடகங்களின் பங்கு என்னும் தலைப்பில் விளக்கமளித்தார். தமிழகத்தில் 22 மாவட்டங்களில் அரசு மருத்துவமனைகளில் நலம் AI செயலி மூலம் அரசு மருத்துவமனைகளின் சேவைகளை பொதுமக்கள் வீட்டிலிருந்தே பெற்றுக்கொள்ள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ் தெரிவித்தார். திருச்செங்கோட்டில் அனைத்து வங்கிகள் சார்பில் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் ஏற்பாட்டின் கீழ் மாணவ மாணவிகளுக்கு கல்விக் கடன் வழங்கும் நிகழ்ச்சி கடந்த 1ஆம் தேதி நடைபெற்றது. திருச்செங்கோடு அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் லி மதுபாலன் தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ் தனியார் நிறுவன பங்களிப்புடன் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பள்ளி அரங்க மேற்கூரையை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட அனைத்து வங்கிகள் சார்பில் திருச்செங்கோடு வட்டாரத்தைச் சேர்ந்த 47 மாணவ மாணவிகளுக்கு 3,59 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கல்விக் கடன்களுக்கான ஆணைகளை அமைச்சர் வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ், கல்வி மட்டுமே வாழ்க்கையின் அடுத்த வாய்ப்புகள் அனைத்திற்கும் ஒரு திறவுகோலாக அமைந்துள்ளது என்றும், பிரதம மந்திரியின் வித்யாலட்சுமி இணையதளத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் பதிவு செய்து பயன்பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தேசிய காகித தினம் கொண்டாடப்படுகிறது. பள்ளிப்பாளையம் அருகே குடியிருப்பு பகுதியில் செயல்பட்டு வரும் காகித ஆலையில் தேசிய காகித தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் காகிதத்தின் முக்கியத்துவம், உலகளவில் காகித பயன்பாடு, நவீன டிஜிட்டல் உலகில் காகிதங்கள் எதிர்கொள்ளும் வாய்ப்புகள் ஆகியவற்றை மையமாக கொண்டு காகித ஆலை பணியாளர்கள், குடும்பத்தினர் ஆகியோர் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர். காகிதத்தின் நன்மைகள் குறித்து ஓவியங்கள் வரைதல், கட்டுரை எழுதுதல், நாடகம் நடித்து காட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காகித ஆலையின் தலைவர் திரு N கோபாலரத்தினம் இதுகுறித்து கூறும்போது, உலக காகித உற்பத்தியில் இந்தியா 5% தன் பங்கை வகிக்கிறது என்றும், நமது நாட்டில் தனிநபர் காகித நுகர்வு 15 கிலோவாக உள்ளது என்றும், இதுவே உலக அளவில் தனிநபர் சராசரி 57 கிலோவாக ஆண்டொன்றுக்கு உள்ளது என்றும் கூறினார். எனவே இந்தியாவில் காகித தொழில் அதிக வாய்ப்புகளை கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். கொல்லிமலையை ஆட்சி செய்த கடையெழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில்லூரி மன்னனின் ஆட்சித்திறம் மற்றும் வில்திறனை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் அரசின் சார்பில் கொல்லிமலையில் 2 நாட்கள் வல்வில்லூரி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி ஆகஸ்ட் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் 2 நாட்களாக கொல்லிமலையில் வல்வில்லூரி விழா மாவட்ட நிர்வாகம் சார்பில் கொண்டாடப்பட்டது. நிறைவு விழாவில் 166 பயனாளிகளுக்கு 84 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள், தொழில் கடன்கள், காதொலி கருவிகள், வேளாண் மானியங்கள், பட்டா மாறுதல் சான்று, நலவாரிய அட்டை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன.